அன்பு வணக்கம் நேயர்களே. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்று விவிலியம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கான பாதையை நாம் தட்டி திறந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கனவிலே, நம்முடைய எதிர்பார்ப்பிலே நாம் வாழ்க்கையிலே ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். சில நேரங்களிலே அதற்கான கதவுகள் திறந்து வைக்கப்பட்டு யாரும் நம்மளை வேண்டி விரும்பி அழைப்பதில்லை. அதற்கான பாதைகளை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு இளம் பெண் 1992 வருடம், அவளுடைய தந்தை ஒரு போலீஸ் அதிகாரி. அவரை போல தானும் ஒரு சிறந்த போலீஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் இருந்தது. அதையும் தாண்டி அவளுக்கு இந்திய இராணுவத்திலே சேர்ந்து இந்த நாட்டுக்காக பணியாற்றிட வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருந்தது. ஆனால் அவள் எண்ணிய அந்த காலகட்டத்திலே, அவளுக்கு 1990 அவள் எண்ணிய போது அன்றைக்கு இராணுவத்திலே பெண்கள் சேர்க்கப்படவில்லை. ஆனால் அதற்காக அவள் சும்மா இருந்திடவில்லை. உடனடியாக அவள் அன்றைய இராணுவ ஜெனரல் தலைமை அதிகாரி சுனித் பிரான்சிஸ் ரோட்ரிக்ஸ் என்பது அவருடைய பெயர். அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள். என்னவென்று, "Why don't you open the doors for women in the army?" என்று சொல்லி, நீங்கள் ஏன் இராணுவத்தின் கதவை பெண்களுக்காக திறந்துவிடக்கூடாது என்று இராணுவத்தின் தலைமை அதிகாரிக்கு ஒரு சின்ன பெண் அன்றைக்கு கடிதம் எழுதுகிறாள். ஆனால் அந்த கடிதத்தை மதித்து அவருக்கு ஒரு பதிலும் வருகிறது. என்னவென்று, இப்போது இல்லை, ஆனால் 1-2 ஆண்டுகளிலே ஒருவேளை நாங்கள் அதை செய்திடக்கூடும் என்று சொல்லி அவளுக்கு ஒரு பதில் வருகிறது. ஓ, இன்னும் 2 ஆண்டுகள் ஆகுமா என்று சொல்லி உடனடியாக அவள் என்ன செய்கிறாள் என்றால், ஒரு நம்பிக்கையோடு மேல் படிப்பு படித்திட வேண்டும் என்று பட்டப்படிப்பை முடித்தவள் சட்டப்படிப்பையும் முடிக்கிறாள். அதனோடு சேர்ந்து அவள் சரியாக 1992 அந்த சட்டமும் படித்து முடித்த போது ஒரு பக்க விளம்பரம் வருகிறது. இராணுவத்திலே பெண்களுக்கான இடம் நாங்கள் கொடுக்க போகிறோம், அதற்கான விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்று சொல்லி. அதிலே குறிப்பாக என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், 2 ஆபீசர்களுக்கான, அலுவலருக்கான, அதிகாரிகளுக்கான இடம் பெண்களுக்கு சட்டம் படித்தவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அப்போது அந்த பெண் உடனே நினைத்தாளாம், 2 இடம் பெண்களுக்கு இருக்கிறது சட்டம் படித்தவர்களுக்கு, அதிலே 1 நான் தான், மற்றதுதான் யார் என்று தெரியவில்லை என்று சொல்லி அவ்வளவு உறுதியாக இருந்தால். அவருடைய பெயர் கல்பனா பிரியாஜிங்கன் என்பது. இது ஏதோ கற்பனையில் வந்த கதை அல்ல. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அதிகாரியாக வங்கியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். 1992 2002 வரை, ஏன் அதற்கு மேல் அவள் பணியாற்றவில்லை என்று சொன்னால், இராணுவத்திலே இருக்கின்ற சட்டத்திட்டங்கள் பெண்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே பணியாற்றிட அனுமதி அளித்திடவில்லை. அதற்கும் மேலே இப்போது அதை தளர்த்தி 15 ஆண்டுகள் அளிக்கிறார்கள். ஆனால் அவளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய பிரைம் ஆஃப் யூத், என்னுடைய இளமையெல்லாம் இந்த நாட்டுக்காக நான் பணியாற்றிட தந்தேனே, அதற்கு பிறகு எந்த விதமான வேலை வாய்ப்புக்குண்டான உறுதியும் இல்லாமல் என்னை 10 ஆண்டுகளுக்கு பின்னாக வெளியிலே தள்ளுகிறார்களே என்கின்ற வருத்தம் எல்லாம் இல்லை. முதலாக இந்த நாட்டுக்காக ஆண்களுக்கு இணையாக நான்களும் சரிநிகர் சமானமாக பெண்களும் பணியாற்றுவோம் என்று 25 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதிலே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பிரியாஜிங்கன். நம்முடைய ஆவடியிலே இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் அகாடமியிலே தான் அவர் படித்தார். அங்கே படிக்கின்ற போது தற்போது ஆண்களுக்கென்று சில விதிமுறைகள் பயிற்சியிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பெண்களுக்கென்று அதிலே சில தளர்த்தி இருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் இத்தனை மணி நேரத்துக்குள் ஓட வேண்டும் அல்லது நீந்த வேண்டும் என்கின்ற கடினமான பயிற்சிகள் இருக்கும். கயிறை பிடித்து கொண்டு மேலே ஏறுவது என்பது போல, துப்பாக்கி சுடுதல் என்பது போல. அதிலே ஆண்களுக்கு இணையான பயிற்சி இருந்தது அவர் சேருகின்ற போது. அதற்கு பின்னாலே தளர்த்தி இருக்கிறார்கள். வருடம் 10 என்பது 15 ஆகி இருக்கிறது. அவர் ஒரு நாள் நேரிலே போய் என்ன கேட்கிறார் தெரியுமா? தன்னுடைய அதிகாரி இடத்திலே, நேருக்கு நேராக இன்ஃபென்ட்ரி என்று சொல்வார்களே, போருக்கு நேருக்கு நேராக அனுப்புவார்களே, அந்த இடத்திலே நேரடியாக போய் போர் செய்கின்ற அந்த இன்ஃபென்ட்ரியிலே நீங்கள் ஏன் எனக்கு இடம் கொடுக்க கூடாது என்று கேட்டார். அதற்கு அவர் மேலதிகாரி சொன்னாராம், ஒருவேளை உன்னுடைய பேத்தியின் பேத்திக்கு வேண்டுமானால் அப்படி வாய்ப்பு கிடைக்கலாம், இப்போது இல்லை என்று சொல்லி. இவள் மனதை பொறுத்து கொண்டு கேட்டால், ஏன் எனக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி. பதில் என்ன வந்தது தெரியுமா? Simply for the reason that a man cannot take a command from a woman.
ஒரு பெண்ணிடத்திலிருந்து இங்கே இராணுவத்திலே பணியாற்றுகின்ற யாருக்கும் ஒரு அவர்களுக்கு உண்டான அந்த ஆர்டரை எடுத்துக்கொள்வதற்கான மனப்பக்குவம் இல்லை என்பதுதான். பிரியா ஜிங்கனுக்கு பலவிதமான சங்கடங்கள். ஆண்களோடு சேர்ந்து ஒரே நீச்சல் குளத்திலே குளிக்க வேண்டும், ஒரே பாத்ரூமை அவர்கள் கழிவறையை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்களோடு என்பது போல பலவிதமான சங்கடங்கள் இருந்த போதும் அவைகளை எல்லாம் அவர் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. அவள் என்ன சொல்கிறாள் என்று சொன்னால், இந்த 10 ஆண்டு காலமும் என்னுடைய கனவை நினைவாக நான் அதிலே வாழ்ந்து பார்த்தேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய கனவும் நினைவாகும். எப்படி என்று சொன்னால், அந்த பிரியா ஜிங்கனை போல தனக்கான எந்த இடம் வேண்டும் என்பதை தட்டி கதவை திறந்து நீங்கள் கேட்டால் நிச்சயம் உங்களுக்கும் கிடைக்கும். தட்டுங்கள், திறக்கப்படும்.